செம்மையாக ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட் பார்க்கலாமா? கேரளா ஸ்டைல் அடப்பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த நம்ம ஜவ்வரிசிலாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃப்ளேக்ஸாக இருக்கும். ரைஸ் ஃப்ளேக்ஸ் தான் இது. இதை வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வரணும், நல்லா கொதி வர மாதிரி இருக்கும்போது 1 கப் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு அரிசி மாதிரி நல்லா வெந்து பொதன்னு நிறையா வரும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிம்மில் விட்டுற ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஜவ்வரிசி மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது வந்து அரிசி மாவில் செய்கிறது. நம்ம நார்மலாக வீட்டிலையே செஞ்சுமே தனியாக அது அடையை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பிரதமன் செய்யலாம். இது வந்து நான் ரெடிமேடாகவே எனக்கு வாங்கி நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அப்படியே வேக வச்சுட்டேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு சாஸ்பேனில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஏலக்காய், சுக்கு ரெண்டையுமே தட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், பாகுப்பதம் எதுவும் தேவை. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுமே வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு, திராட்சை வந்து நமக்கு தகுந்த மாதிரி தான், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வந்துச்சு. இப்போ நான் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி பஃபியாக உப்பி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏலக்காய், சுக்கு எல்லாமே தட்டி சேர்த்துருக்கனால வடிகட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு தக்க எதுவும் வாயில் கடிபடாது. ஸோ வடிகட்டிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த அடை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நமக்கு வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 கப் அளவு கரெக்டாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம கொதிக்க விட வேண்டியதுதான். இப்போ நல்லா வெல்லத்தோட இந்த அடை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா திக்கான தேங்காய் பால் லாஸ்ட்டாக சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து நமக்கு திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு 2 கொதி வந்தாலே போதும், இல்லைனா கொஞ்சம் திரண்ட மாதிரி ஆயிரும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆற ஆற உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ சூப்பராக ஈஸியான ஒரு கேரளா ஸ்டைலில் டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.